பயன்படாத பொருள் என்று கருதக்கூடிய தேங்காயின் ஓடான கொட்டாங்குச்சி மூலமாக பல்வேறு கலைப்பொருட்களை தயாரித்து வருகின்றார் ஒருவர். இதுகுறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. தென்னை மரத்திலிருந்து இளநீர், தேங்காய் உள்ளிட்ட பொருட்கள் கிடைக்கின்றன. தேங்காயை பயன்படுத்தியது போக இறுதியில் கிடைக்கும் கொட்டாங்குச்சி என்று அழைக்கப்படும் ஓடு பெரும்பாலும் பயன்படுத்தப்படாமல் கழிவாக வீசி எறியப்படுகிறது. இதனை வைத்து கலைப்பொருட்கள் தயாரித்து வருகிறார் திருநெல்வேலியை சேர்ந்த ஆனந்த். பெண்கள் அணியும் வளையல், காதணி உள்ளிட்ட தத்ரூபமான கலைப்பொருட்கள் தயாரித்து வருகிறார் ஆனந்த். கிராமப்புறத்திலிருந்து வெளியில் நகர்மய மக்களுக்கு தடுக்கிறக்காண்டி தான் இந்த மெயினான ஸ்கீமே கொண்டு வந்தது. இந்த வேஸ்ட்டான பொருள்லேருந்து கலைப்பொருள் தயாரிக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சிரட்டைகளில் இது வரைக்கும் எரிக்கிறதுக்கும் வேறு மாதிரி ஒரு குப்பையில் தூக்கி போடுறதுக்கு மட்டுமே யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் முதல் ஆபரணம் செய்ய தான் நாங்கள் ரெடி பண்ணோம். அது ஓரளவு நல்லா ரீச் ஆச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணால், இதில் ஏன் கலைப்பொருள் செய்யக்கூடாது, கலைப்பொருள் நிறையா பிளாஸ்டிக்கு தவிர்க்கிறதுக்கான ஒரு பெரிய மாற்றத்தை இந்த கலைப்பொருட்கள் கொண்டு வருது. தனியார் துறையில் பணியாற்றிய இவர் பின்பு இயற்கை சார்ந்து தொழில் செய்யும் ஆர்வத்துடன் இதனை துவங்கியுள்ளார். இந்த கலை தயாரிப்பை பல்வேறு கண்காட்சியில் காட்சிப்படுத்திய போது நல்ல வரவேற்பு கிடைத்ததால் இதன் தொடர்ச்சியாக தன்னுடைய குடும்பத்தினருக்கும் பயிற்சி அளித்து வருகிறார். பீடி சுற்றுறவங்க அவங்களோட கைகள் கால்களுக்குள்ளே அந்த பீடி சுற்றுறதோட எஃபெக்ட் அவங்களுக்கே தெரியாமல் அவங்க உணவு மூலியமாக உள்ளே போய் நிறைய சைடு எஃபெக்ட் ஆகிற வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அது அவங்களுக்கே தெரியாது. ஒரு 10 பேருக்குனாச்சும் இந்த மூலியமாக கொண்டு போய் சேர்த்தோம்னா, ஒரு 10 பேர் வேலையை விட்டு இந்த கலைப்பொருளை தயாரிச்சிட்டாங்கனாலே போதும். அந்த 10 பேர் 100 பேர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. தற்போது காது கேளாத ஒருவருக்கு ஆனந்த் பயிற்சி அளித்து அவரும் கலைப்பொருட்கள் செய்யும் பணியில் ஆர்வத்துடன் ஈடுபட்டு வருகின்றார். வேண்டாத பொருள் என்று ஒதுக்கப்பட்ட சிரட்டையினுடைய மூலமாக இன்று கலைப்பொருட்கள் மற்றும் பெண்களுக்கான ஆபரணங்களான காது மாட்டி மற்றும் வளையல் உள்ளிட்டவைகளை தயாரிக்கக்கூடிய ஆனந்த் அடுத்த கட்டமான திருமணத்திற்கான மேடை அலங்காரத்திலும் இதுபோன்ற சிரட்டைகளை பயன்படுத்தி மேடை அலங்காரம் செய்ய இருப்பதாக தெரிவிக்கிறார். ஆல்வின், நியூஸ் 7 தமிழ், திருநெல்வேலி.